இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல விஜய் பார்வதியும் கமருதீனும் அடிச்சு அசிங்கப்படுத்துவாருன்னு பார்த்தா அசிங்கப்படுத்தி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மைக்கையும் கழட்டி வச்சுட்டு நீங்க பேசுறது எனக்கு கேட்கல பாரோ அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அது வந்து நடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ இவங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு. சார் இதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன பண்ணுவானுங்க சரிமா சார், என்ன சார் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஹைலைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, உங்களுக்கான பிரைவசியை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பார்க்கும்போது இதை விட அசிங்கம் உங்களுக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்றதை விட மாசான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம். அது என்னன்னா குறும்படம். அந்த குறும்படத்தை போட்டு இவனுக்கு எங்கெங்க என்னென்னலாம் பேசியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி போட்டு காமிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உச்சகட்ட அசிங்கமா இருந்திருக்கும். எனிவேஸ் அந்த ப்ரோமோல என்ன மேட்டரை சொல்றாங்க, இந்த அடி போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் பத்தாது தான். ஸோ டீட்டெயிலாக என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வந்தோன்னு கேட்கிறாரு, அதாவது நீங்க பேசுறத மக்கள் வந்து கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க, ஸோ அதனால தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா அது இல்லை சார், அப்படி இல்லை சார், உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது இல்லை சார், அப்படி இல்லை சார் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதாவது எப்படி இல்லைமா இல்லை எப்படி இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க அந்த தப்புலாம் நடந்துருச்சு, முட்டை பால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் கரெக்டா இருந்தீங்கன்னா ஓகே. ஆனா திருப்பியும் நீங்க ஆக்டிவிட்டி ஏரியால திருப்பி கமருதீன் கையை பிடிச்சி உள்ள வலிச்சு ஏதோ ஒன்று பண்ணீங்கல்ல, அது என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சோசியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் லிப்ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஷோல்டரில் இருந்தது, அது மட்டும் நான் பார்த்தேன் வீடியோவை. மற்றபடி என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் ஒன்று பண்ணீங்கல்ல, அதாவது பிக் பாஸ் அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு, அதாவது வெளியே வாங்க பாரு கமருதீன் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகிருக்கும். அதாவது இவ்வளோ பண்ணி உங்கள் மேலே தான் கேஸே, அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டீங்க, எல்லாருமே கழுவி ஊற்றிட்டாங்க, சரி திரும்பி வெளியே வரீங்க, வெளியே வரும்போது புதுசாக ஒரு கேஸை பண்ணிட்டு வரேன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வீடியோ கிளிப்ஸை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. பார்வதி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. சீரியஸாக யாராக இருந்தாலும் ஒரு அடி வாங்கினா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அடி வாங்க திருப்பி அதே தப்பை பண்ணிட்டு இருக்காங்கன்னா யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ப்ரோமோவில் பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி பண்ணல. இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு, பயங்கரமாக அசிங்கப்படுத்துறாரு பார்வதியை கமருதீனையும். அந்த பிரைவசி மேட்டர் சொன்னார்ல, அதாவது உங்களுக்கான பிரைவசியை நான் தரேன்னு சொல்லிட்டு போனார்ல, அதுக்கான காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் சொல்ல வர்றது அதுதான், அதாவது உங்களுக்கு வந்து பிரைவசி பத்தல தானே, அதுக்கு தானே மைக்கை மறைச்சிக்கிறீங்க, அந்த பிரைவசி நான் அப்படின்ற மாதிரி கழட்டி வைங்க. கழட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பிரேக் விட்டு போயிட்டாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய தப்பு. ஏன் தெரியுமா, இது இவங்களுக்கு வந்து என்னதான் இப்போ வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அசிங்கன்றது ஒன்று வந்து மறந்துடுச்சுங்க. ஏன்னா பிக் பாஸ் அசிங்கப்படுத்தும் போதே அந்த அசிங்கன்றது தெரியல. இப்போ பார்வதி வந்து வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி மூஞ்சி வைக்கிறாங்களே, வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் அந்த பிரேக்குக்கு போன கேப்ல பாருங்க, மைக் அங்கே இருக்கு, கமரு இதாண்டா சான்ஸே, வாடா ஒரு வாரமாக போய் நம்ம என்னென்ன பேசணும் பேசிக்கலாம்டா, இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காதுடா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி டிஸ்கஷன் முடிச்சிருவாங்க. ஓகே கமரு, இத்தனை தேதியில் நம்மளுக்கு கல்யாணம், இத்தனை தேதியில் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம், என்ன ஓகே தானே அப்படின்ற நம்ம வெளியே வந்து இந்த டேட்ல வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அதுக்கு தான் வழி வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு, பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் இல்லை, நான் கூட ரோஸ்ட்னு நினச்சேன், இது ரோஸ்ட் இல்லைங்க. ஆனால் ஒரு மாதிரி அசிங்கம் தான், ஒரு மாதிரி கேவலப்படுத்துறாரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஆனால் பார்வதிக்கு இது ஒரு மேட்ரே இல்லைங்க. அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ அசிங்கப்படுத்தும் போதும் கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது நமக்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலமாக உள்ள போகுது, நம்ம வாயே தரக்கூடாதுன்னு அவன் பார்த்தீங்கன்னா பொத்தனாப்பில் நிற்கிறான் ஒரு வாரமா. இங்கே பார்வதி மட்டும்தான் சார் சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு. சார் இது பத்தாது சார், ஓப்பனாக சொல்ல இது பத்தாது சார், இந்த இடத்துல நீங்க அசிங்கப்படுத்துறது நல்லா இருக்கு, ஆக்சுவலாக வேணும் திருப்பி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த வாட்டி நீங்க அசிங்கப்படுத்தும் போது இன்னும் விஜய் சேதுபதி ரொம்ப ரூடா பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை திருப்பி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் இது பத்தலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு மனுஷன் எவ்வளோ கதறி இருப்பாரு, எவ்வளோ கெஞ்சி இருப்பாரு இதுங்க ரெண்டுத்துக்கிட்டையும். இது ரெண்டும் அந்த மனுஷனை மதிக்கல, வீட்டில் இருக்கவங்களையும் ஒரு மனுஷனா மதிக்கல, உங்களையும் ஒரு ஆளா மதிக்கல சார், ஏன்னா உங்க மேலேயும் ஒரு பயம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து பாரு இப்படி பண்றீங்க, பாரு நீங்க வந்து மக்களை மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்களா, ஓகே நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட், ஆனா பத்தல, ஏதோ ஒன்று குறையுதுங்க, ஏதோ ஒன்று ஃபயர் குறையுது, இன்னும் நல்லா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது விஜய் சேதுபதி வச்சு செய்யறாரு அப்படின்றது கிளியரா தெரியுது, ஆனா இந்த செய்கை பத்துதா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிடுறாருங்க, கழட்டி வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் தான் சொன்னேன்ல, கமல் சார் வந்து மும்தாஜ் அவங்களுக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா
இதே தான் பண்ணாங்க. அதாவது மைக்க கழட்டி வச்சுட்டு ஓரமா போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாரு. கிட்டத்தட்ட இவரும் அதே தான் பண்ணுறாரு. அது பத்தாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா அது அசிங்கமாக எடுத்தவங்க. அதாவது கமல் சார் என்னடா மைக்க கழட்டி வச்சுட்டு ஓரம் உட்கார சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அசிங்கமாக நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணாங்க. கில்ட்டில் இருந்தாங்க. இங்கே இவங்களுக்கு கில்ட்டுன்ற ஒன்று இல்லை. அதான் நீங்களே சொல்கிறீங்களா குற்ற உணர்ச்சின்ற ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மைக்க கழட்டி வச்சா இப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்களா? ஐயோ வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சார் நம்மளை மைக்க கழட்டி வைக்கிட்டார் கமரு, இப்போ நம்ம 2 பேருக்கு அசிங்கமாயிடுச்சு கமரு, இதுக்கப்புறம் நம்ம திருந்தணும் கமரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கமரு இதான் கமரு சான்ஸு, வா ஒரு மூளையாக போவோம், போய் என்னென்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. சார் குற்ற உணர்ச்சி இல்லை சார், அதுதான் உங்களுக்கும் தெரிஞ்சு திருப்பி ஏன் சார் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்க தோணுது. பத்தலை 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 கமல் சார் பாட்டு பாடுறாருல அதே மாதிரி பத்தலை, எங்களுக்கு இன்னும் வேணும் வேணும் பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோவில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட் வந்து ரொம்ப ஃபயராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் இதை தான் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபயராக அந்த அளவுக்கு தெரியல. பட் ஏதோ இருக்கு, அதாவது பண்ணுறாரு ஒரு மாதிரி டீசெண்டாக அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்காமல் ஒரு மாதிரி டீசெண்டாக அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அசிங்கம் தான். ஆனால் அது அசிங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அதாவது இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசிக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருன்னா அது உச்சகட்ட அசிங்கன்றது ஷோ பார்க்குற நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஷோக்குள்ளே இருக்க அவங்களுக்கு சத்தியமாக தெரிய போகிறதில்ல. நான் தான் இது ஏன்னா இது இவ்வளோ நாளாக பார்க்குறோம்ல, அது கமருதீன் கூட ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்வதிக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்கு மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீனை விட பயங்கரமான ஃபர்ஸ்ட் கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே மாறி இருக்கு மைக்கு மறைக்கிறதுன்றது. யாராவது அதாவது அவங்க எஃப்ஜே சொல்கிறான் பாருங்க, நீ வந்து என் கூட பேசும்போது கூட மைக்கு மறைச்சு பேசியிருக்க, அப்போ எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்குன்னு இவங்களுக்கு வந்து ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தை ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பச்சை ஈஸியாக பேசுவாங்க போல இருக்கு. அதனால தான் அவங்களே சொல்கிறாங்களே பிக் பாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிக் பாஸ் என்னால் ஃபீலிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, வார்த்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கள நீங்கள் மட்டும் ஏங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க? அடிச்சு வெளியே துரத்தி விட வேண்டியது தானே, ஏன் எவிக் பண்ண வேண்டியது தானே, ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது தானே. நீங்கள் உங்கள் ரூல்ஸை நீங்கள் வந்து ரூல்ஸில் வந்து சைன் போட்டு தான் உள்ளே வரீங்க. யாரோ நேற்று இது கேட்டாங்களே, வியானா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூல்ஸில் வந்து சைன் போட்டு தானே பார்வதி உள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பேப்பர்லாம் சைன் வாங்கி தானே உள்ளே விட்றீங்க, உங்கள் ரூல்ஸே அவங்க மதிக்கல அப்படின்னும் போது அடிச்சு வெளியே துரத்துங்க சார். ஏன் துரத்த மாட்டீங்களா? ஏன் கண்டென்ட் போய்ட்டுன்னு பார்க்குறீங்களா? இன்னுமா இந்த ஷோ உருப்படும்னு நினைக்கிறீங்க? சீசன் 9 முடிஞ்சு போச்சு. சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குழி தோண்டி ஆல்ரெடி புதைச்சாச்சு. ஏதோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடமைக்கு நீங்களே ஓட்டுறீங்கன்றது உங்களுக்கே தெரியும். இந்த கோர்ட் டாஸ்க்கை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த சீசனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. ஏதோ ஒன்று கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சும்மா போகிற போக்கில் போட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பார்வதி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, வெளியே அமுச்சு விடுங்க. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு வீக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹைப்பாவது கிரியேட் ஆகும். பார்வதி மாதிரி ஒரு ஆள் வீடுக்குள்ள இல்லைன்னா அந்த வீடு எப்படி அமைதியாக இருக்கா, இல்லை வந்து நல்ல ஒரு மாதிரி கண்டென்ட் அப்பயும் வருது அப்படின்றது நாங்களும் பார்க்குறோம் சார். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்வதின்ற மாதிரி சீசன் 9 போயிட்டு இருக்கு. சீசன் 9 பார்வதி இல்லாமல் அந்த சீசன் 9 எப்படி இருக்கு நாங்களும் ஒரு தடவை பார்த்துக்கிறோம். கொஞ்சம் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்வதி ஃபினாலே ஸ்டேஜில் கொண்டு வரணும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கும் சேனலுக்கும் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. பட் இந்த ரோஸ்ட் வந்து நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஆனால் பத்தலை. அதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரும் என்ன ப்ரோ, அவங்க எல்லா வீட்டு வேலையும் செஞ்சாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த மாதிரி ரோஸ் பண்றது நியாயமே இல்லை. அவங்க தான் தண்டனை ஏற்றுக்கிட்டாங்களே, அது எப்படி இப்படி ரோஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை என்னதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைலாம் செஞ்சாலும் அந்த மிஸ்டேக்கை திருப்பி அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதாவது ஒன்ஸ் அந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஜாகிங் போகும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஒக்கையில் வச்சது, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு நடுவில் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணது, இதெல்லாம் பண்ணது அவங்க தப்பு தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பத்தாது, இதுவும் ஓகே இது பத்தாது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.